என் பேர் சுமதி. இந்த நேரத்தில் இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான பதிவை உங்கள் எல்லாத்துக்கிட்டையும் நான் ஷேர் பண்ணணும்னு நான் நினச்சேன். அதுக்கான பதிவு தான் இது. கண்டிப்பாக இந்த வீடியோ கேட்குற ஒவ்வொருத்தரும் நீங்கள் என்ன மாதிரி நிச்சயமாக பயன்படுவீங்க அப்படின்ற நம்பிக்கையில் இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். கடந்த 2009 வருஷம் எனக்கு ஸ்பைனல் கார்டில் பெரிய அடிபட்டுது. ஆனால் எனக்கு அப்போ ஸ்பைனல் கார்டில் எனக்கு ரொம்ப சிவியராக அடிபட்டுருக்கு. எனக்கு அப்போ தெரியவே தெரியாது. ஆனால் அந்த வலியோடவே நான் கிட்டத்தட்ட லைட்டாக தான் அடியாக இருக்கும்னு நினச்சிட்டு நான் அதோடவே ஒர்க்குக்கு போனேன், எல்லா வேலையும் செஞ்சிட்ருந்தேன். திடீர்னு ஒரு நாள் ஒர்க் பண்ணிட்டுருக்கும்போது எனக்கு ஒரு கரண்ட் ஷாக் அடிச்சிது. அப்போ அந்த ஷாக் அடிக்கிறப்ப தான் எனக்கு அடிபட்ட இடமெல்லாம் ரொம்ப சிவியர் பெயின் எடுத்துச்சு. அந்த பெயினோடவே எங்கள் அப்பாவும் அம்மாவும் கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய ஒரு பிரபல ஹாஸ்பிட்டலுக்கு என்னை கூட்டிகிட்டு போனாங்க. அப்போ ஸ்கேன் பண்ணி பார்த்ததில் இந்த மாதிரி ஸ்பைனல் கார்டில் அடிபட்டிருக்கு அவங்களுக்கு, அதனால் ஃபிசியோதெரப்பி பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. சரி, அவங்களும் ஃபிசியோதெரப்பி பண்ணோம். ஆனால் எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டுமே எனக்கு தெரியல. திருப்பி வேறு ஹாஸ்பிட்டல் போய் கேட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு திருப்பியும் கோயம்புத்தூரில் எவ்வளவோ பிரபலமான ஹாஸ்பிட்டல்ஸ் நிறையா இருக்குது, அதை நான் மென்ஷன் பண்ண விரும்பலை. பட் நிறைய இடங்களுக்கு நாங்கள் போய் கேட்டு பார்த்தோம், எம்ஆர்ஐ ஸ்கேன் கூட எடுத்து பார்த்தோம். ஆனால் எனக்கு டேப்லெட்ஸ் தான் எல்லாமே கொடுத்தாங்க. கடைசியில் எனக்கு அந்த டேப்லெட்ஸ் எல்லாம் எடுக்க ரொம்ப சைடு எஃபெக்ட்ஸ் அதிகமாக ஆரம்பிச்சிது. கடைசியில் எனக்கு அந்த பெயின் ரொம்பவுமே தாங்க முடியாமல் அதோடவே எனக்கு மேரேஜும் ஆகி கல்யாணமும் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆகும்போது எனக்கு கண்டிப்பாக கன்சீவ் ஆகும்போது மந்த்லி ஆக எனக்கு ரொம்ப பெயின் அது ரொம்ப ஓவர் அதிகமாச்சு. கிட்டத்தட்ட எம்ஆர்ஐ ஸ்கேன்ஸ் எல்லாம் பார்த்து கூட எந்த டாக்டர்னாலையுமே எனக்கு என்ன அடி, என்ன ப்ராப்ளம், எதனால அப்படிங்கிறது எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கிளாரிஃபை பண்ணல. எனக்கு என்னென்னா மஜ்ஜை விலகி இருக்குது, அதனால் உங்களால் நார்மலாக இருக்க முடியாது, நீங்கள் ஃபிசியோதெரப்பி பண்ணிகிட்டே இருக்கணும்னாங்க. கிட்டத்தட்ட இந்த வலியோடவே நான் 4 இயர்ஸ் பக்கம் அந்த வலியோடவே நான் ரொம்ப அவஸ்தைப்பட்டேன். கிட்டத்தட்ட என்னால் நடக்க முடியாது, என்னால் ஒரு மிக்ஸி ஜார் கொண்டு தூக்க முடியாது, ஒரு டம்ளர் கூட என்னால் தூக்க முடியாது. அந்தளவுக்கு நான் பெயின் என்னோடய மேரேஜ்க்கு அப்புறம் ரொம்பவுமே அனுபவித்தேன். கடைசியில் என்னோடய பாஸ்டர் வில்சன் செல்வகுமார் அவர்கள் அப்போ அவினாஷி பகுதியில் அவர் தான் பாஸ்டராக இருந்தார். அப்போ தான் டாக்டர் அவர் எனக்கு மாஸ்டர் சஜி அவர்கள் விநாயகா அந்த மிஷின் பற்றி எனக்கு சொன்னார். அப்போ கூட எனக்கு ஹோப்லெஸ்டாக இருந்தேன். நான் என்னடா போகலாமா வேண்டாமா அப்படின்னு ஒரு ஹோப்லெஸ்ஸாகவே ஃபீல் பண்ணேன். ஏன்னா இது வரைக்கும் நான் கலரி வருமோங்கிறது நான் எங்கேயுமே கேள்விப்பட்டதில்லை. என்னடா புதுசாக சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை பெருசாக கண்டுக்கல. அதுக்கப்புறம் திருப்பி எகெயின் நாங்கள் அலோபதிக்கே தான் போனோம். அப்போ போய் டாக்டர் சொன்னாங்க, உனக்கு ஆப்ரேஷன் தான் பண்ணணும் இதுக்கு மேலே, ஏன்னா 4 இயர்ஸ் ஆயிடுச்சு, உனக்கு ஆப்ரேஷன் தான் பண்ணணும். ஆனால் ஆப்ரேஷன் பண்ணாலும் எங்களுக்கு ஷியோரிட்டியாக 90% சொல்ல முடியாது, ஒரு சைடு விளங்காமல் கூட போயிடலாம், இல்லைன்னா நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ரோபோட் மாதிரி தான் நடக்க முடியும், உங்களால் இப்போ இருக்கிற மாதிரி பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. கிட்டத்தட்ட 4 lakhs செலவாகும்னு எனக்கு சொன்னாங்க. அதை கேட்டோன்னே எனக்கு ரொம்ப கஷ்டம் ஆயிடுச்சு, ரொம்ப என்னால் தாங்கிக்கவே முடியல. கடைசியில் எங்கள் ஃபாஸ்ட்டர் சொல்லி இந்த இடத்துக்கு நான் போனேன். போகும்போது எனக்கு நான் எப்படி விழுந்தேங்கிறது மட்டும்தான் மாஸ்டர் சஜி சார் அவங்க கேட்டாங்க என்கிட்ட. நான் இந்த மாதிரி விழுந்தேன்னு தான் சொன்னேன். அவர் கரெக்டாக எம்ஆர்ஐ ஸ்கேன் கூட பார்க்காம நீட்டாக இந்தந்த இடத்துல தான் உனக்கு அடிபட்டிருக்கும் அப்படிங்கிறத ஒரு ட்ரா பண்ணி நீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணி, உனக்கு இதில் தான் அடிபட்டிருக்கு அப்படின்னு சொல்லி எனக்கு 8 இடத்துல அடிபட்டுருக்குங்கிறது அவர் சொல்லி தான் எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் அவர் எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்து அந்த அடிப்பட்ட இடங்கள் எல்லாத்தையும் எனக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டினார். அவர் அந்த எம்ஆர்ஐ ஸ்கேன் பார்க்குறதுக்கு முன்னாடியே எனக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணது மாத்திரம் இல்லை, அவரோட ட்ரீட்மெண்ட்டில் நான் கிட்டத்தட்ட 4 வருஷமாக அனுபவித்த வேதனை 4வது தடவை என்னை எழுந்திருச்சு நடக்க வச்சார். அந்தளவுக்கு அவருடைய ட்ரீட்மெண்ட் ரொம்ப பக்காவாக இருந்தது. அது மட்டும் இல்லை, அவங்க அனுசரணையான கவனிப்பு, அவர் மட்டும் இல்லை அவரோட டீமே எங்களுக்கு என்டையராக நல்லா கவனிச்சாங்க. கிட்டத்தட்ட 20 டேஸில் நான் ஃபுல்லாக க்யூர் ஆகி அப்போ என் குழந்தைக்கு 6 மாதம் அப்போ நான் ஃபீடிங் பண்ணிகிட்டு இருந்தேன். என்னால் என் குழந்தை கூட சுகப்பிரசவத்தில் பெற்றெடுக்க முடியல. ஆனால் நான் 4 வருஷப்பட்ட வேதனையை எனக்கு அவர் வித்தின் 15 டேஸில் நான் க்யூர் பண்ணார். எந்த விதமான ஆப்ரேஷன் இல்லாமல், எந்த விதமான சைடு எஃபெக்ட் இல்லாமல் எனக்கு இந்த ட்ரீட்மெண்ட்டில் வலி நிவாரணம் கிடைச்சிது. நான் அனுபவித்த இந்த வலி நிவாரணம் நீங்கள் ஒவ்வொருத்தரும் பயன்பெறணுங்கிறது தான் என்னோடய ஆசை. ஏன்னா முறையாக கற்றுக்கிட்ட ஒருத்தர்
முறையான கலையை கற்றுக்கிட்டு முறையான ட்ரீட்மெண்ட் எனக்கு இந்த இடத்துல கிடச்சிது. இந்த இடத்துல கிடச்சி நான் நல்ல முறையில் இன்றைக்கி சுகமாக ரொம்ப சூப்பராக நான் அடிபடுறதுக்கு முன்னாடி நான் எப்படி இருந்தனோ அதை விட டபுள் மடங்கு பவர்ஃபுல்லான ஒரு உமனாக நான் இன்றைக்கி இருக்கேன். நல்ல பிஸ்னஸ் பண்ணுறேன். நீங்களும் நிச்சயமாக அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்து நீங்களும் உங்களோட வாழ்க்கையில் எத்தனையோ பேர் என்ன மாதிரி வழியில் வேதனைப்பட்டுருப்பீங்க. நான் என்னை மட்டும் பார்க்கல, நான் வந்த ட்ரீட்மெண்ட் அந்த 20 டேஸில் எத்தனையோ பேர் நிறைய க்யூர் ஆயிருக்காங்க. இது 100% உண்மை. நான் கண்ணார பார்த்து அனுபவித்து நான் க்யூரான உண்மையை தான் நான் சொல்கிறேன். ஏன்னா நான் மட்டும் இல்லை, என்னை மாதிரி எத்தனையோ பேர் அவர் மூலிமா நிவாரணம் அடைஞ்சிருக்காங்க. இன்றைக்கி சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்க லைஃப்பை ரன் பண்ணுறாங்க. அந்த மாதிரி நீங்களும் இந்த ட்ரீட்மெண்ட் மூலிமா நிச்சயம் பயன்பட முடியுங்கிறது தான் நான் அந்த இடத்துல சொல்லிக்க விரும்புகிறேன். என்னை க்யூர் பண்ண மாஸ்டர் சஜீவ் அவர்களுக்கு என்னோடய மனமார்ந்து நான் நன்றி சொல்லிக்கிறேன். நிச்சயமாக இந்த ட்ரீட்மெண்ட் உங்கள் எல்லாத்துக்கும் உபயோகமாக இருக்கும். நிச்சயமாக எல்லோரும் இந்த ட்ரீட்மெண்ட்டை உபயோகப்படுத்திக்கோங்க. வித்தவுட் மெடிசன், வித்தவுட் ஆப்ரேஷன், வித்தவுட் சைட் எஃபெக்ட் இல்லாமல் இது கண்டிப்பாக உங்களுக்கு க்யூர் ஆகும். தேங்க்யூ.